முதலமைச்சர் அவர்களுக்கு என் முதல் கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தேனி மாவட்டத்தில் உள்ள ஆண்டிப்பட்டிக்கு அருகே உள்ள டி அணகேர்பட்டி என்னும் கிராமத்தில் இருந்து எங்கள் மக்கள் அனைவரும் உங்களிடம் பேசிக் கொள்கின்றோம் ஐயா. தற்காலமாக எங்கள் ஊரில் பல நாட்களாகவேவும் தமிழ் வடிவத்தில் தான் எங்கள் பிள்ளைங்களை அரசு பள்ளியில் மட்டும்தான் படிக்க வச்சுட்டு இருக்கோம். எங்கள் ஊரை பொறுத்தளவுக்கு தனியார் பள்ளிக்கூடன்றதுக்கு நாங்கள் போகவே கிடையாது. அதனால இப்போ வந்து எங்கள் வாத்தியாருங்களுக்கும் டீச்சருக்கும் சம ஊதியம் வழங்க வேணுன்றதுக்காக இப்போ லீவில் போய் அவங்க போராடிட்டு இருக்காங்க. எங்கள் பிள்ளைகளுக்காகவும் போராடிட்டு தான் இருக்காங்க. பிள்ளைங்களோட படிப்பு வந்து பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயா, நீங்கள் ரொம்ப நல்லதெல்லாம் எங்களுக்கு பண்ணியிருக்கீங்க. இலவச பேருந்து விட்டுருக்கீங்க, 1000 ரூபா பணம் கொடுக்குறீங்க. எல்லாமே அதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுயா. காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. எங்கள் பிள்ளைகளுக்கு வந்து நாங்கள் வேலைக்கு போயிட்டா உணவு கொடுக்க முடியாமல் கஷ்டப்பட்டோம். அப்போ வந்து காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அதன் மூலமாக எங்களுக்கு மக்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்கய்யா. எங்கள் பள்ளிக்கூடத்துல இருந்து பிள்ளைய போய் கலைத்திருவிழாவில் 3வது பரிசு பட்டிட்டு வந்தாங்கய்யா. அது மாநில அளவில். அதனால எங்கள் ஊருக்கே பெருமையாக இருந்துச்சு. இப்போ வந்து எங்கள் சாருக்கும் எங்கள் டீச்சருக்கும் வந்து அங்கே போய் போராடிட்டு இருக்காங்க சம வேலை சம ஊதியத்திற்காக. தயவுசெய்து அவங்களுக்கு அவங்க என்ன கோரிக்கைன்னு கேட்டு இது 8வது நாளாக போராடிட்டு இருக்காங்க. இப்போது எங்கள் பள்ளிக்கூடத்தில் வந்து இந்த ஸ்கூல் வேண்டாம், பிள்ளைங்க வந்து கம்மியான தொகையில் ஆள் பிள்ளைங்க வந்து இருக்கிறதுனால வேண்டான்னு சொல்லி எடுக்கணும்னு இருந்தாங்க. நாங்கள் எங்களோட முயற்சியிலையும் எல்லாருமே தமிழ் மீடியத்தில் படிக்கணும், எல்லாத்தையும் வற்புறுத்தி செஞ்சு இங்கே கூட்டிகிட்டு வந்து படிக்க வச்சு